Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் கை தட்டுங்களேன். ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு எவ்வளோ மைல் தொலைவிலிருந்து நம்ம வந்திருக்கிறோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஸ்கூல் லீவ். நான் ஒரு ஸ்கூலில் பங்கோடு இணைந்திருக்கிற ஒரு எய்டட் ஸ்கூலில் இருக்கேன். அந்த ஸ்கூலில் நேற்று தான் ஸ்கூலில் எல்லாமே லீவு முடிஞ்சது. இருந்தாலும் வேலை இருந்தது தான். இருந்தாலும் இது ஆண்டவருடைய அழைப்பு. இங்கே எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸில் இருக்கிறீங்க, பல வேலைகளில் இருக்கிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள தான் நிறைய வேலையே இருக்குது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறவங்க கிடையாது, ஆஃபீஸில் இருக்கிறவங்களை விட டபுள் மடங்கு அவங்களுக்கு வேலை இருக்குது. இந்த நாளிலே எல்லா வேலையும் நாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பணிக்காக நம்மை நாம் புதுப்பிக்க இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். இது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம். நீங்கள் அனைவரும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் கிறிஸ்தவர்களாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த பிறப்பிலே இந்த மனிதனாக பிறப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருப்பது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம மத்தேயு நற்செய்தி 28:19 பார்க்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இறை வார்த்தையை ஒட்டிய ஒரு அற்புதமான ஒரு தீமை தான் நாம நமது இந்த வருட தியானத்திற்கு எடுத்திருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு பிறந்து வளர்ந்து பணி செய்து உயிர் தெழுந்து விண்ணகத்திற்கு செல்லும் பொழுது அவர் தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லா மக்களினத்தாரையும் என்னுடைய சீடராக்குங்கள் சொல்றாரு. எல்லா மக்களினத்தாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, அது போதும், அது பாட்டுன்னு எப்படியாவது வளர்ந்துரும் அப்படி சொல்லலை. சீடராக்க வேண்டும், சீடராக்க வேண்டும் என்பதில் அதுல ஒரு மிகப்பெரிய இறையியல் தத்துவம் அடங்கி இருக்கிறது. சீடத்துவம், அவருடைய சிலுவையை சுமக்க வேண்டும், அவருடைய சிந்தனையை சிந்திக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், வாழ்வாக்க வேண்டும், அதுதான் சீடத்துவம். இன்னைக்கு நான் ஒரு குருவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சீடராக இருக்கிறேனா, மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் மார்க்குக்கு விடையை கண்டுபிடிக்க, நம்மை சிந்திக்க, நம்மை சிந்தித்து செயல்படுத்த தூண்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு தீம் தான் எசையா இறைவாக்கினர் அதிகாரம் 60 இறைவார்த்தைகள் 1. படிக்க பார்க்கலாம். எழு, ஒளி வீசு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, உன்மேல் உதித்துள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 28:19 அதோடு நெருங்கின தொடர்புடைய ஒரு இறை வார்த்தை தான் எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஒளி அருளப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஒளி அருளப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த ஒளி அருளப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய ஒளியை நாம் பெற்றிருக்கிறோம். எப்படி? யாரோ சொன்னாங்க ஞானஸ்தானம், அருட்சாதனங்கள், அருட்சாதனங்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவருடைய அருளை, ஒளியை, ஆசீர்வாதத்தை நாம் கிறிஸ்டியானிட்டி இல்லை, நாம் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவாக மாற ஒரு அற்புதமான வழிதான், ஒரு அற்புதமான வெப்பன்ஸ், the 7 sacraments. இந்த அருள் அடையாளங்களில் வழியாக ஆண்டவருடைய ஒளியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே,
நமது வாழ்விலே பல சிக்கல்கள், பல துன்பங்கள், துயரங்கள், போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையிலே நாம் எப்படி ஒளியை ஹவு டு ரெகக்னைஸ், எப்படி நாம் அதை உணர்வது, கண்டுகொள்வது? நிறைய பேர் நம்ம ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம என்னுடைய பாட்டை முப்பாட்டை என்னுடைய அப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க, நானும் கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கிறேன். அவங்க என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் புதுநன்மை கொடுத்தாங்க, உறுதி பூசல் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சாமியாரா போனால் சாமியாரா போ, சிஸ்டா போனால் சிஸ்டா போ அப்படின்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்படியே என்னுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கிறது. ஒரு தேர் போதுன்னு சொன்னால் ஒத்துக்கிறோமா? கோயிலில் வேணாம் 3 தேர் எடுக்கணும், 5 தேர் எடுத்தாதான் கோயில் திருவிழா அது கோயில் திருவிழாவாக இருக்கும், இல்லைன்னா அந்த இடம் கலவரமாக மாறிடும். அப்படிப்பட்ட அந்த தேவையில்லாத சடங்குகளுக்கு, சம்பிரதாயத்திற்கு என்னுடைய குடும்பம், நான் என்னுடைய பல மனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு திருச்சபையாக ஆங்காங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எல்லாம் அல்ல கடவுள் எசையாவுக்கு உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை, எழு ஒளி வீசு, உன்னுடைய ஒளி தோன்றியுள்ளது. இந்த அருட்சாதனைகளின் வழியாக ஆண்டவர் நம்மை அனைத்து அருள் வரங்களாலும், ஆசீர்வாதங்களாலும், தூய ஆவியானுடைய கொடைகளாலும், கனிகளாலும் நம்மை நிரப்புகிறார். நாம் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். அதே போல தொடக்க நூல் 1வது அதிகாரம் 3-5 உள்ள இறை வார்த்தைகள், அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றுக என்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹalleluya. கடவுள் இந்த உலகை படைக்கும் பொழுது முதலில் ஒளி தோன்றுக. அந்த ஒளி என்பது ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஒளியின் வழியாக மட்டுமே நாம் கடவுளை காண முடியும். அந்த ஒளி ஞானத்தின் ஒளி. தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, யோவான் நற்செய்தி 8:12. யோவான் நற்செய்தி 8:12. மீண்டும் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பிரைஸ் லார்ட். ஆக இந்த ஒளியை பெற்றவர்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக ஒளி என்பது வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான கருவி. ஒளி என்பது எப்படி வழியை காமிக்கிறதோ, ஒளி என்பது எப்படி நமது வாழ்வுக்கு முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறதோ, அதே போல இந்த ஒளி என்பது வாழ்வுக்கு வழிகாட்டும், வழியை நமக்கு காட்டும். ஆக கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட இனம் நீங்கள், கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள். அந்த ஒளியை பெற்றிருக்கிறீர்கள். நமது வாழ்வில் இங்கிருந்து திரும்பி போகும்போது நாம் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் மறைந்த அற்புதமான திருத்தந்தை போப் 2ஆம் ஜான் பால் அவர்கள், we are Easter people, hallelujah is our song. நாம் உயிர்ப்பின் மக்கள், அல்லேலூயா நமது கீதமாக இருக்க வேண்டும். இந்த உயிர்ப்பு நம்மில் எப்பொழுதும் உயிர் தெழ வேண்டும், நம்மில் எப்பொழுதும் ஒளிர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எழு ஒளி வீசு, எழ வேண்டும். எதிலிருந்து நான் எழ வேண்டும், எதிலிருந்து நான் எழ வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ரிஃப்ளெக்ட் about from what, from where I have to rise. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லா இருக்கிறேன், நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நல்ல மனுஷனாக இருக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், பூசைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், பாவ சங்கீர்த்தனம் மாதத்தில் நான் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் ஒவ்வொரு மாதத்தையும் நான் முடிக்க மாட்டேன். அதே போல் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாரத்தில் ஒரு பாவ சங்கீர்த்தனம் செஞ்சிருவேன். ஒரு சிலருக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்யணும், ஒவ்வொரு மாதமும் பாவ சங்கீர்த்தனம் செய்யணும்னு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பாவத்தை எப்படி அவர்கள் அறிக்கையிடுவது, எப்படி நம்மை கடவுளோடு ஒப்புரவாகுவது என்ற அந்த தெளிவற்ற ஒரு சூழல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒளியின் மக்கள் என்று சொல்லும் பொழுது நாம் மீட்பு திட்டத்தை பற்றி சற்று சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். இந்த ஒளியின் மக்கள்
இந்த ஒளி எதற்காக நாம் இந்த தியானத்திற்கு வந்திருக்கிறோம்? எதிலிருந்து நாம் எழ வேண்டும்? எந்த ஒரு அற்புதமான ஒளியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த ஒரு ஆற்றலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த ஒரு ஆற்றலால் என்னுடைய வாழ்வை நான் தொடங்க வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளில் நீங்க எல்லாரும் ஃபாதர் வந்து ப்ரீச் பண்ண தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. நானும் எதுக்கு வந்திருக்கிறேன்? தியானத்தை செய்ய, தியானத்தை மேற்கொள்ள, தியானத்தோடு உங்களோடு பயணிக்க இந்த வாய்ப்பினை கடவுள் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆக நாம் அனைவரும் இந்த நாட்களில் நமது இருத்தல், நான் ஒரு கணவனாக இருக்கிறேன், மனைவியாக இருக்கிறேன், பிள்ளைகளாக இருக்கிறேன், பெற்றோராக இருக்கிறேன், என்னுடைய உற்றார் உறவினருக்கு, உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சகோதரனாக இருக்கிறேன். அந்த ஒய்ஃப்னஸ், அந்த குவாலிட்டி, அந்த மதர்னஸ் அது இருக்குதா? நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்கிற அந்த கிறிஸ்டியானிட்டியினுடைய சாரம்சங்களை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் மீட்பு திட்டத்தின் ஒரு அற்புதமான ஒரு கொடையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 39வது இறை வார்த்தையில மிக அழகாக சொல்றார். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். Praise the Lord. Praise the Lord. அவர் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நான் அழிய விடாமல் அனைவரும் மீட்பு பெற வேண்டும். Vatican II says that the salvation is a free gift to all. மோட்சத்துக்கு யாரெல்லாம் போவாங்களா? கடவுளை அன்பு செய்பவர்கள், அயலாரை அன்பு செய்பவர்கள், ஏற்றுக்கொள்பவர்கள், கடவுளுடைய நியமங்களை வாழ்வாக்குபவர்கள் மோட்சத்துக்கு போவாங்க. ஆக தொடர்ந்து நான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 21வது இறை வார்த்தை வாசிங்களேன். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு நாளிலே இருக்கிறோம். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அடிக்கடி திருப்பலி நாட்கள்ல, திருப்பலி நேரங்கள்ல, மற்ற நாட்களிலும் கூட நாம் இதை பற்றி அதிகமாக சிந்திப்போம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமான சகோதர சகோதரி, அந்த வார்த்தையை கொஞ்சம் திரும்ப நம்ம கொஞ்சம் சொல்லலாம். எழு, ரிப்பீட் பண்ணுங்களேன். எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. எசையா 60:1 அதனுடைய சாராம்சம், அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம், அதனுடைய நோக்கம், குறிக்கோள் இதுதான். தந்தை எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு மீட்பு பணிக்கு அனுப்பினாரோ அதே போல உங்களையும் என்னையும் மீட்பு பணிக்காக அனுப்பியிருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. நாம் அனைவரும் அவருடைய மீட்பு திட்டத்தின் பங்காளிகள். நாம் அனைவரும் அவருடைய மீட்பு திட்டத்தின் சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், விழுதுகள். நான் ஏதோ பிறந்துட்டேன் வளர்ந்துட்டேன், மீட்பு திட்டம் எனக்கு இல்லை. ஒரு சிலர் நிறைய பேர் சொல்றோம். நம்ம குடும்பத்தில் கூட நம்ம பல நேரங்களில் புலம்புறோம். என்ன பண்றது? நான் கோயிலுக்கு போறேன், எல்லாத்தையும் ஜெபிக்கிறேன், தியானத்துக்கு கூட போறேன். அந்த தியானத்துக்கு போயிட்டு கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரு? நான் இது 10வது வருஷம் தியானம், 5வது வருஷம் தியானம், 40 நாள் நான் சாப்பிடாம ஒரு பொழுது இருக்கிறேன், உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன், எனக்கு கிடைக்கலையே. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவருக்கு வயது என்ன? 75. அவருக்கு ஒரு மகனை கொடுக்கும் பொழுது என்ன வயசு? 25 வருஷம். கடவுள் தானே அழைச்சாரு. அவர் சொந்த வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு, சொந்த சாப்பாட்டை சாப்பிட்டு இருந்தாரு, வேலையாட்கள் இருந்தாங்க, ஆடு மாடு எல்லாமே இருந்தது, ஜாலியா இருந்தாரு. பிள்ளை தான் இல்லை. சரி போனா போகுது, நமக்கும் வயசாயிடுச்சு, என்னுடைய மனைவிக்கும் வயசாயிடுச்சு, இதுக்கு மேல ஒன்னும் வேலைக்கு ஆகாது, நம்ம பாட்டு இந்த பொழப்பு பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆபிரகாம் இருந்தாரு. பட் கடவுளுடைய
அவருடைய திட்டம் எப்படி இருந்தது? 75 வயசுல அவருக்கு வந்து அழைப்பு கொடுக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது ஜெபங்களுக்கு செவி சாய்ப்பாரா? கண்டிப்பா செவி சாய்ப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது குறைகளை எல்லாம் நிறைவாக்குவாரா? நிறைவாக்குவார். பழுகி பெருகி கடல் மணலை போல விண்மீன்களை போல ஆசீர்வாதத்தை கொடுப்பவர் நம்மை படைத்த கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமினுடைய அழைப்பின் போது 75 வயது, பிள்ளை கொடுக்கும் பொழுது 100 வயது, 25 வருடங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு அன்பு செஞ்சார். நம்பிக்கையின் தந்தையாக அவரை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு பொறுமை இருக்க வேண்டும். காத்திருத்தல், அதுதான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த 2000 ஆண்டுகளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள். கிறிஸ்துவம் என்பது கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை. நடக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடக்கும், என்னுடைய குடும்பம் அமைதி பெறும், விடுதலை பெறும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் விருதுகளாக இருப்பார்கள் என்ற அந்த எதிர்நோக்கியின் அந்த பிள்ளைகளாக சாட்சிகளாக நாம் இருக்க தொடர்ந்து நமது தீராவை நம்மை அழைக்கிறது. அதற்காக தான் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக, நான் தந்தையால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நாம் தந்தை கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். we have a God's plan. நமக்கு எல்லாத்துக்குமே கடவுளால் அனுப்பப்பட்ட அனைவருக்கும் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. மனுஷர்களுக்கு மட்டும் இந்த திட்டம் இருக்குதா? மனுஷர்களுக்கு மட்டும் தான் கடவுளுடைய இந்த மீட்பு பணியில் திட்டம் இருக்குதா? சொல்லுங்க. இந்த மீட்பு திட்டம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த சால்வேஷன் பிளான்ல மனுஷங்களுக்கு மட்டும்தான் கடவுள் பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா? சார்லஸ், நீ வந்து சாமியார் ஆயிட்டு ஒரு 4 பேரை மீட்டு கொண்டு வா சொல்லியிருக்கிறாரா? சரி, மீட்பு திட்டம் மனுஷனுங்கள், அது ஃபாதர்களுக்கோ ஆயர்களுக்கோ அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு பணி கிடையாது. நற்செய்தி பணியாளர்களுக்கோ அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி கிடையாது, அது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதிலே கிறிஸ்தவர்களும் அடங்குவார்கள், இந்துக்களும் அடங்குவார்கள், மற்ற நமது சகோதர மதத்தை சார்ந்தவர்களும் அடங்குவார்கள். அப்போ மனுஷனுங்களுக்கு எல்லாருக்குமே கடவுளுடைய இந்த மீட்பு திட்டத்தில் பங்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. மனுஷனுங்க கோட்டா முடிஞ்சிடுச்சு. அடுத்தது, இந்த மீட்பு திட்டம் மனுஷனுங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டதா? அதுதான் மறைந்த நமது பிரான்சிஸ் அந்த லௌதாத்தோ சி என்ற அவருடைய சுற்றுமடலில் இயற்கையை பற்றி, படைப்பை பற்றி அதிகமா பேசுவார். எந்த ஒரு திருத்தந்தையும் அப்படி அந்த அளவிற்கு ஆழமாக பேசவில்லை. அவர் அந்த சுற்றுமடலில் இயற்கையை, ஆண்டவருடைய படைப்பை நாம் எப்படி நேசிக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் அனைவரும் இந்த மீட்பு திட்டத்தில் பயணிக்க வேண்டும். இந்த படைப்பு அனைத்தும் மீட்பு திட்டத்தின் பங்காளிகள். இந்த சேரு மீட்பு திட்டத்தின் பங்காளியா இருக்குது. இன்னைக்கு இந்த சேர் எல்லாம் மேல நற்கர நேரத்தில் வைக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த சேரு மீட்பு திட்டத்துக்கு உதவி செய்யுது. இந்த மைக்கு, அந்த நிக்கிற அந்த ஸ்டாண்டு, இந்த தரை, இந்த கட்டடம், மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, பூண்டு எல்லாமே மீட்பு திட்டத்தின் சகோதர சகோதரிகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த சுற்றுமடல் ரொம்ப சூப்பரான ஒரு சுற்றுமடல், ரொம்ப அழகா இருக்கும். அதை நாங்க குருமடத்தில் படிக்கும் பொழுது ஓ இந்த அளவிற்கா, என்ன ஒரு சிந்தனை இந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோணும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய சுற்றுமடல் லௌதாத்தோ சி, அந்த சுற்றுமடல்ல தான் சொல்லுவாரு, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மூன், மதர் எர்த். இந்த பூமி தாய், இந்த பூமி என்பது நமது தாய். ஏனென்றால் அந்த பூமியிலிருந்து தான் உயிர் வாழ தேவையான எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நமக்கு தேவையான எல்லாத்தையும் எங்கிருந்து எடுக்கிறோம்? பூமியிலிருந்து எடுக்கிறோம். அப்ப ஆண்டவர் நமக்கு உயிர் கொடுக்கிற ஒரு அற்புதமான கருவியாக இந்த பூமியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதே போலதான் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மீட்பு திட்டத்தில் நாம் பார்க்கின்ற இந்த படைப்பு, உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் மீட்பு திட்டத்திற்கான
ஒரு அற்புதமான கருவியாக கடவுளால் படைக்கப்பட்டது. ஆகவே இந்த மீட்பு திட்டத்தின் சீடர்கள் நாம். இதனை நாம் தொடர்ந்து உணர்ந்து பயணிக்க வேண்டும். அதுதான் ஒரு ஃபாதர் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு புழு போயிட்டே இருக்குதான். அது எங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லிக்கிட்டு இருப்பார். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுவார், பிரதரை கூப்பிடுவார், இங்கே வாப்பா அப்படின்வார். இங்கே ஏதாவது ஒரு புழு பூச்சை பார்க்குறியா? போதும் ஃபாதர். அந்த புழு போகாமல் ஒரே இடத்துல நின்றுடுச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அந்த புழு உருண்டு போலன்னா, அது வேலையை செய்யலைன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது பணியை செய்தால்தான் இந்த பிரபஞ்சம் நிலைக்கும். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகில் படைக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். நமது பணியை நமது பணியை செய்யவில்லை என்றால் அந்த இடத்துல என்ன இருக்காது? ஆசீர்வாதம் இருக்காது, அந்த இடத்துல அமைதி இருக்காது, அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. ஆகவே நம் அனைவரும் இந்த மீட்பு திட்டத்தின் சீடர்களாக இருக்க வேண்டும். அந்த சீடத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சீடத்துவம் அழைக்கின்ற அந்த அழைப்புக்கேற்ற அந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும். இப்பொழுது இந்த மீட்பு திட்டம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு கொடுக்க வந்தார். அமைதியை கொடுக்கிறேன், தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அந்த மீட்பு திட்டத்தின் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்றால் நமது அருளை நாம் அடைய வேண்டும். எனக்குள் இருக்கிற அருளை நான் தேட வேண்டும், தோண்ட வேண்டும். தோண்டினால்தான் தங்கத்தை எடுக்க முடியும். ஐயோ, அது தோடுறது ரொம்ப கஷ்டம்பா, நான் எதுக்குன்னா தங்கத்தை எடுக்க முடியாது. தங்கத்தை எடுக்க வேண்டும் என்றால் கஷ்டப்பட வேண்டும், தோண்ட வேண்டும், தேட வேண்டும், அதோடு பயணிக்க வேண்டும். பயணித்தால் தான் பலனை அனுபவிக்க முடியும். ஆகவே ஆண்டவருடைய ஒளியை நாம் அனுபவிக்க ஆண்டவருடைய உதவியை கேட்போம். அனைவரும் அமர்ந்த வண்ணமாகவே இந்த பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இயேசுவே ரட்சகர். இயேசுவே இயேசுவே ரட்சகர். இயேசுவே இயேசுவே மீட்பர். இயேசுவே இயேசுவே மீட்பர். இயேசுவே மீட்பர். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மூன்றாவது பிரிவை உள்ளடக்கியது எசையா. நம்ம எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பினுடைய நோக்கம், அதனுடைய பின்னணி, பின்புலம், பேக்ரவுண்ட், மூன்று பிரிவாக இந்த எசையா இறைவாக்கினுடைய இந்த புத்தகம் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். விவிலிய ஆய்வாளர்கள் இந்த புத்தகத்தை எத்தனை பேர் எழுதினாங்கன்னு சொல்றாங்க? ஒரே ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறாரா இந்த புத்தகத்தை? இல்லை, வெவ்வேறு ஆசிரியர்களால் வெவ்வேறு காலகட்டத்திலே அதனுடைய அந்த தொடர்ந்து வந்த அந்த காரியங்களை அவர்கள் எழுதியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். எசையா இறைவாக்கினுடைய புத்தகத்தினுடைய முதல் பகுதியாக நாம் பார்ப்பது அதிகாரம் 1-35. அதை புரோட்டோ ஐசாயா என்று நாம் பார்க்கிறோம். புரோட்டோ ஐசாயா எச்சரிக்கை. அதனுடைய இந்த வாக்கு தத்தம், அந்த தீர்க்கதரிசி அவருடைய இறை வாக்குரைக்கின்ற அந்த பணி என்னவென்றால் எச்சரிக்கை. இந்த மக்களுக்கு, யாவே கடவுளை விட்டு பாவத்தில் இருந்த மக்களுக்கு எச்சரிக்கை. நீங்கள் உங்களுடைய பாவ வாழ்விலிருந்து மீண்டு வாருங்கள், உங்களுடைய பாவ செயல்களை விட்டு விலகுங்கள், ஆண்டவருடைய மீட்பை கண்டறிய நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்ற ஒரு அந்த மொழியை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அந்த இரண்டாவது பகுதியானது 40-45 எங்க போறாங்க? அதுதான் டீட்ரோ, அந்த டீட்ரோ ஐசாயா என்று பார்க்கிறோம். இந்த பாபிலோனுக்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிலே அடிமைகளாக இருந்த பொழுது ஆறுதல் மொழியாக, நீங்கள் உங்களுடைய சொந்த வீடான எருசலேமுக்கு செல்வீர்கள். பாபிலோனிலிருந்து, அந்த அடிமை வீடான பாபிலோனிலிருந்து சொந்த வீடான உங்கள் எருசலேமிற்கு, உங்கள் வீட்டிற்கு செல்வீர்கள், வாழ்விற்கு நீங்கள் செல்வீர்கள்.
என்று உரைக்கின்ற ஒரு பகுதியை பார்க்கிறோம். அந்த பகுதியிலே தான் மெசியாவினுடைய வருகையை பற்றி இறைவாக்கினர் எசையா சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஒரு ஆண்மகன் தரப்பட்டுள்ளது, அந்த ஆண்மகன் வழியாக மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு அற்புதமான இறை வார்த்தைகளை இந்த இரண்டாவது பகுதியான எசையா புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் சிந்திக்கின்ற இந்த பகுதி இந்த ட்ரீட்டோ ஐசாயா என்று சொல்லப்படுகின்ற மூன்றாம் பகுதி 56 66 முடிய இருக்கின்ற இறை வார்த்தைகள் வாழ்வுக்கான ஆசீர்வாதத்தை, ஆறுதலை, அவர்கள் பாபிலோனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த சொந்த வீடான எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அந்த வந்த பொழுது அவர்களுக்கு தருகின்ற ஒரு அற்புதமான ஆறுதல் மொழிதான், எழு ஒளி வீசு, இனி உன்னுடைய துன்பக்கிண்டம் அகன்று விட்டது, நீங்கள் கடவுளுடைய இனம், கடவுளுடைய ஆற்றலை பெற்றிருக்கிறீர்கள், அந்த பழைய அந்த புலம்பலிலிருந்து, பழைய அந்த தீமையிலிருந்து விலகி புதிய ஆற்றலை பெற்று யாவேனுடைய அந்த இரத்தத்தால் நீங்கள் மீட்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இனமாக நீங்கள் இருங்கள், நீங்கள் வாழ்வீர்கள், வாழ்வடைவீர்கள் என்று ஐசாயா இறைவாக்கினர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு அற்புதமான ஒரு இறை வார்த்தையாக எழு ஒளி வீசு, ஆண்டவரின் ஒளி உன்மேல் உள்ளது, உதித்துள்ளது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த மீட்பு திட்டத்தின் ஒரு முக்கியமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு பகுதியாக 3 படிநிலைகளை ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் அவர் கையாள்வதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல கடவுள் 3 விதமான அந்த படிநிலைகளில் தன்னுடைய மீட்பு திட்டத்தை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு முறை என்னுடைய சாமியார் ஆயிட்ட பிறகு ஒரு நண்பரை நான் பார்த்தேன். அவர் என்கிட்ட இந்த பிரசங்கத்தில் கேட்டிருந்தார் போல இருக்குது, மீட்பு மீட்பு மீட்புன்னு சொல்லிட்டு. அவர் என்கிட்ட வந்து கேட்டார், இந்த மீட்புன்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன? அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் தான். மீட்பு மீட்புன்னு சொல்றீங்க, ஆனா அதனுடைய ஒரு அது எதுக்கு நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? இது கத்தோலிக்க கிறிஸ்தவத்துல இது ஏன் அந்த மீட்பை இந்த ரட்சிக்கப்பட வேண்டும்? கிறிஸ்தவர்கள் என்றாலே நாம் எல்லாமே என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் மீட்கப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பு மீட்பு என்பது அது எங்கோ ஏதோ ஒரு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கிறது கிடையாது. மோட்சத்துக்கு போனாதான் மீட்பு மட்டும் கிடையாது, மோட்சத்துக்கு போனாதான் மீட்பு அப்படி கிடையாது. மீட்பு என்பது வாழும் போதே நமது பலவீனத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வது. இதெல்லாம் கொஞ்ச நேரம் அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் போச்சு. ஆக இறை திட்டம் என்பது, இந்த மீட்புக்கான திட்டம் தொடக்கத்திலிருந்து தொடங்கிவிட்டது. இந்த மீட்பு திட்டத்தை எல்லாம் வல்ல கடவுள் ஆரம்பிக்கிறார். இந்த மீட்பு திட்டத்தை நானோ நீங்களோ நமது அன்பு பிரதர்ஸ் அந்த நற்செய்தியை போதிக்கின்ற அன்பு பிரதர்ஸ் அவங்களோ நீங்களோ கிடையாது. யார் தொடங்கினது? கடவுள் தொடங்கியது. கடவுள் இந்த மீட்பு திட்டத்தை தொடங்குகிறார். பாவ கரைபடிந்த தனது இந்த உருவாக்கத்தை பார்த்து அவர் மீட்பு திட்டத்தை தொடங்குகிறார். ஆண்டவருடைய இந்த மீட்பு திட்டத்தில் நாம் 3 விதமான படிநிலைகளை பார்க்கிறோம். முதலாவதாக இன்கார்னேஷன் அவதாரம். ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திற்கு முதலாவதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஃபார்முலா அவதாரம். கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்திற்கு அவர் கையாண்ட முதலும் முடிவுமான அந்த செம்மறி, அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய மகன், அந்த இன்கார்னேஷன், அந்த அவதாரத்திற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, யோவான் நற்செய்தி 10:10. பிரைஸ் லார்ட். நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். பிரியமானவர்களே, இந்த இன்கார்னேஷன் அவதாரம், யாவை கடவுள் இந்த உலக மீட்புக்காக அவர் மேற்கொண்ட ஒரு அற்புதமான முதல் கருவி தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகை அவர் மீட்டு கொண்டார். தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகை தன்னுடைய மகனுடைய இரத்தத்தின் வழியாக நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். தன்னுடைய மகன் வழியாக நம்மை புனிதப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய மகன் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் அந்த மீட்பு திட்டத்தின் பங்களிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆகவே இந்த அவதாரம், இன்கார்னேஷன் அது இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை.
Praise the Lord. Praise the Lord. கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அந்த ஒலியானவர் கொடுத்தார். அந்த ஒலி ஒரே அந்த ஒலி ரெண்டே ரெண்டு அந்த லெட்டர்ஸ் எவ்வளவு ஒரு ஆழமான இறையியல் அந்த தியாலஜிக்கல் வேர்டா இருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு இறையியல் வார்த்தையா இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒலி எந்த அளவிற்கு ஆண்டவருடைய இறை திட்டம் செயலாற்றுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த உலகின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறார், கடவுள் உங்கள் மீதும் என் மீதும் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பூனேயில் நான் படிக்கும் பொழுது ஒரு டாக்டர் அம்மாவோட ஒய்ஃப் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வெரி ஃபெய்த்ஃபுல் லேடி. அவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு வத்திப்பட்டி வாங்கினா கூட என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்களாம், போயிட்டு அந்த பூஜாரி அதாவது சாமி வச்சிருக்கிற அந்த படத்துக்கெல்லாம் போயிட்டு காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளே ஆரம்பிப்பாங்களாம். எது வாங்கினாலும் புதுசாக வாங்கினாலும் அது எதுவாக இருக்கட்டும், அது பழமாக இருக்கட்டும் வேறு எதாவது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட போயிட்டு அவங்க வச்சுட்டு தான் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்களாம். என்னம்மா இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குதுன்னா, அது நான் பல வருஷமா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆக பிரியமானவர்களே, இந்த அன்பு இது ஒரு சாதாரண ஒரு செயல்தான். அந்த அம்மா கிட்ட ஒரு சாதாரண செயல்தான். அது எதை குறிக்கிறது என்றால், கடவுளோடு அவர்களுக்கு இருக்கின்ற அந்த நெருக்கம், அந்த ஒரு பரிமாற்றம் தான். எனக்கும் கடவுளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு அன்பு தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த முதல் படிநிலையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய இந்த அவதாரத்தின் முதல் படிநிலையிலேயே ஆண்டவர் என் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருக்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவதாக, ஆண்டவர் தன்னுடைய மீட்பு திட்டத்திற்கு அவர் எடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம் குருசிஃபிக்ஷன், சிலுவை மரணம். சிலுவை மரணம் என்னை பின்தொடர, என்னது என்னை பின்தொடர வேண்டும் என்றால் என்னுடைய சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவையின்றி என்னுடைய வாழ்வை என்னுடைய ஆசீர்வாதத்தை உம்மால் தூய்த்துணர முடியாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலும் புகுவோர் பேறு பெற்றோர். அப்ப ஆண்டவரை நாம் சுவைக்க வேண்டும். ஆண்டவரை நாம் சுவைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய அந்த பாடுகளை நாம் உணர வேண்டும், நாம் அனுபவிக்க வேண்டும். நான் எனக்கு இல்லாத பாடா ஃபாதர், என் பொழப்பே பெரும் பாடாதான் இருக்குது. நான் நைட்டு ஃபுல்லா இந்த ட்ரெயின்ல பஸ்ல உட்காந்துட்டு வந்ததே பெரிய பாடு, இதுல வேற நீங்க படுத்துற பாடு அதை விட அதிகமா இருக்குது ஃபாதர்னு சொல்லிட்டு ஒரு சிலர் யோசிச்சு இருப்பீங்க. இப்ப இந்த சமீப காலத்துல நான் இப்பதான் முதல் முறையா பங்கு சாமியாரா நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அசிஸ்டண்டா இருந்தேன். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம். எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, யாருக்குமே இல்லாத ஆசீர்வாதம் போர்டிங்க வச்சு பார்த்துக்கணும். அதுல ஒரு ஸ்கூல் இருக்குது, தமிழ் மீடியம் ஸ்கூலு, அதோடு இருக்கிற போர்டிங். அதே போல பங்கு ஒரு சின்ன பங்கு தான். என்னுடைய ஒட்டுமொத்தமா கிளை பங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 100 குடும்பங்கள் தான் இருப்பாங்க. அங்க ஒரு அம்மா தவ காலத்துல ஈவினிங் 40 நாளும் ஒரு பெரிய பாடுபடுத்திட்டான் அவங்கள. எப்படிப்பட்ட பாடு, 40 நாளும் பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு இறை இறக்கத்தின் ஜபமாலை, 6:30 மணிக்கு அந்த இறை இறக்கத்தின் ஜபமாலை முடிச்சுட்டு சிலுவை பாதை முடிச்சுட்டு பூசை முடிச்சுட்டு திருமணி ஆராதனை. இதெல்லாம் எங்கன்னா அடுக்குமா? பாடுபடுத்தியாச்சு அவங்கள 1 மாசம். பட் அது அந்த பாடுகள்லாம் நினைக்கல, ரொம்ப நல்லா இருந்தது ஃபாதர், வித்தியாசமா இருந்தது. ரொம்ப ஆண்டவரோடு கொஞ்சம் நேரத்தை செலவழிக்க, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஆண்டவரோடு பயணிக்க ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த நாட்களில் ஒரு அம்மா, ஏசப்பா என்ன ஃபாதர் 40 நாள் பாடுபட்டாரோ இல்லை 3 நாள் பாடுபட்டாரோ 1 நாள் பாடுபட்டாரோ, நான் எப்போ இந்த ஆளை கட்டணனோ அப்பத்துல இருந்து என் பாடு பெரும் பாடா இருக்குது ஃபாதர். ஒவ்வொரு நாளும் நான் பாடுபட்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை சிலுவையா தான் இருக்குது. அதே போல ஆண்களை கேட்கட்டுமே, அவங்கள அப்படித்தானே சொல்லுவாங்க. எல்லா ஆண்களுக்குமே ஒரு வலி இருக்குது, எல்லா பெண்களுக்குமே ஒரு வலி இருக்குது.
ஆனா அந்த திருமணத்தை என்ன பண்ணிடுறோம்னா அது ஒரு சுமையா மாத்திடுறோம். அந்த சுமையா மாறுறதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? நான் காரணமா? கடவுள் காரணமா? பிள்ளைங்க காரணமா? பக்கத்து வீடு காரணமா? நாம தான் காரணம். வருவாரு வீட்டுல இருந்து, ஆபீஸ்ல இருந்து வருவாரு, வீட்டுல இருக்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும், ஏதாவது ஒரு எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும். அவர் என்ன கேட்பாரு? கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வருமா? ஏன் அங்க தானே இருக்குது, போயிட்டு எடுத்துக்கியா? அவளைதான் பிடிச்சது உங்களுக்கு சிலுவை. இப்ப எங்க இருந்து வந்துச்சு சிலுவை? உங்க வாயிலிருந்து வந்துச்சு சிலுவை. அவர் அவர்கிட்ட வந்து கொடுத்தாரு சிலுவைய. நம்ம வாயில இருக்குது சிலுவை, நம்ம கிட்ட இருக்குது சிலுவை. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் நல்ல மனசோ அப்படியே போலாம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடலாம் தான் வருவார். அதோட முடிஞ்சது. தண்ணி எடுத்து குடிய அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அந்த சூழ்நிலையே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் சிலுவை பெரிய சிலுவையா உருவாகும் அது. ஆக பிரியமானவர்களே, நாம் தான் இப்படிப்பட்ட சிலுவைகளை உருவாக்குகிறோம். ஆனா கடவுள்கிட்ட கடவுள் மேல நம்ம இந்த சிலுவை பாரத்தை போட்டுறோம். கடவுள் ஏன் தான் எனக்கு இந்த சிலுவை பாரத்தை கொடுக்கிறாரோ, கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படிப்பட்ட நோயை கொடுக்கிறாரோ, கடவுள் ஏன் தான் இப்படிப்பட்ட வலியை கொடுக்கிறாரோ? இந்த சிலுவைகள் நாம் தேர்ந்து கொண்டது, இந்த சிலுவைகள் நாம் பிறருக்கு கொடுப்பது, இந்த சிலுவைகள் பிறரால் நமக்கு சுமத்தப்பட்டது. ஆகவே இந்த சிலுவைகள் என்பது இப்படிப்பட்ட ஒரு பல நிலைகளிலே நம் மீது விழுகிறது. ஆண்டவர் கொடுக்கின்ற சிலுவை ஆசீர்வாதத்தின் சிலுவை. என்னுடைய சீடராக வேண்டும் என்றால் என்னுடைய சிலுவையை சுமங்கள். அது எப்படிப்பட்ட சிலுவை? அன்பின் சிலுவை, அன்பின் சிலுவை, அக்கறையின் சிலுவை, பாசத்தின் சிலுவை, மன்னிப்பின் சிலுவை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இந்த கடந்த வருடங்களில் அடிக்கடி சொல்லுவது, பிறர் மீது அக்கறை கொள்ளுங்கள். அந்த அக்கறையற்ற கலாச்சாரம் இருப்பதை இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அந்த இன்டிஃபரண்ட் பீப்புள், அந்த இன்டிஃபரண்ட், we are indifferent people in this present scenario. இந்த நிகழ்காலத்திலே நாம் அனைவரும் ஒரு மாதிரியான ஒரு மக்களாக இருக்கிறோம். அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்வது ஒரு கசப்பான ஒரு என்னது வேப்பங்காய் மாதிரி இருக்குது. அடுத்தவங்களை மன்னிக்கணுமா? அதெல்லாம் ஏன்னா எனக்கு தேவையில்லாத வேலை. அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ளணுமா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை. அடுத்தவங்களை நேசிக்கணுமா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். ஆக பிரியமான சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை என்பது இதுதான். வாழ்வுக்கான சிலுவை, வாழ வைக்கின்ற சிலுவை, விடுதலைக்கான சிலுவை. எதையோ அதை நாடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மீட்பு திட்டத்தில் மூன்றாவதாக நாம் பார்ப்பது ரிசரக்ஷன், உயிர்ப்பு. அதைத்தான் திருத்தந்தை புனித போப் 2ஆம் ஜான் பால் அவர்கள், we are Easter people, hallelujah is our song. நாம் உயிர்ப்பின் மக்கள், கிறிஸ்தவர்கள் உயிர்ப்பின் மக்கள். உயிரோட்டமா இருக்கணும். பவுலடியார் என்ன சொல்றாரு? செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். praise the Lord, praise the Lord. செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நீ வணங்குற தெய்வத்தை, நீ வணங்குற அன்பு செய்யற கிறிஸ்தவத்தை நீ பின்பற்ற அப்படி என்று சொன்னால் அது உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவமாக இருக்க வேண்டும், உயிரோட்டம் உள்ள ஒரு ஆன்மீகமாக இருக்க வேண்டும். நமக்கு எத்தனை முகம் இருக்குது? நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது எனக்கு 2 முகம் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒன்று என்ன முகம்? நல்ல முகம். இன்னொரு முகம் கெட்ட முகம். அந்த முகத்தை பார்த்தனா என் முன்னாடி நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ? யாரா நம்ம சின்ன வயசுலயும் சரி இப்பயும் சரி யாரா பேசுனாங்கன்னா நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம், என்னை இன்னொரு முறை இந்த மாதிரி கோவப்படுத்திட்டு இருக்காத, என்னுடைய வேற முகத்தை பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன முகம் இருக்குது? ஒண்ணு சாதாரணமா இப்படி இருக்கிற முகம், இன்னொன்னு அந்த பேய் முகம். என்ன முகம்? அது என்ன சொல்லலாம்னா கெட்ட முகம்னு சொல்றதை விட அது ஒரு பேய் முகம். நல்ல முகம், பேய் முகம் அப்படி அல்ல. திருத்தந்தை சொல்றாரு, நமக்கு என்ன முகம் இருக்குதா? தெய்வ முகம் இருக்குது. praise the Lord, praise the Lord.
நமக்கு தெய்வ முகம் இருக்கிறது. அதைத்தான் திருத்தூதர் பவுலடியார் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? You are the temple of God. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் கடவுள் வாழும் ஆலயம் என்கிறார். நீங்கள் கடவுள் வாழும் ஆலயம். கடவுள் நம்மில் வாழ்கிறார். கடவுளுடைய அந்த பிரசன்னம், கடவுளுடைய உயிர் மூச்சு, கடவுளுடைய அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த கெட்ட முகத்தை, சாத்தான் முகத்தை விட்டுட்டு தெய்வ முகத்தை அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் பிராக்டிஸ். உங்களுடைய ஒவ்வொரு அந்த வாழ்க்கை அந்த காலகட்டத்திலும், ஒவ்வொரு சூழலிலும், அந்த நேரங்கள், அந்த இக்கட்டான சூழல்ல அந்த எரிச்சல் முகத்தை, கோப முகத்தை, பிறருக்கு பாதிப்பு தரக்கூடிய முகத்தை காட்டுவதை விட தெய்வ முகத்தை காட்ட நீங்க ஆரம்பிங்க. தெய்வ முகம் கடவுள் நமக்கு கொடுத்திருப்பது சாதாரண மனித முகம். இன்னொரு முகம் இருக்குது. இனிமே நம்ம வார்த்தையிலிருந்து இன்னொரு முகத்தை நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு முகமா அது என்ன இருக்கணும்? தெய்வ முகமா இருக்கணும். அந்த தெய்வ முகம் எப்படிப்பட்ட ஒரு முகம்? ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற முகம். ஒரு சிலரை பார்த்தோம்னா எவ்வளோ அந்த அவங்க அழகா இருக்கணும், நல்லா பட்டியெல்லாம் போட்டுட்டு வரணும், தீட்டிட்டு வரணும்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் எந்த கலர்ல இருந்தாலும் அழகுதான். ஒரு சிலர் வந்துட்டாங்கன்னா ஐயோ அந்த இடமே ரொம்ப ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த பிரதர் அங்க நிக்கிறார், அந்த சகோதரி அங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் பேசுவோம். என்ன சகோதரி எப்படி இருக்கிறீங்க அது சொல்லிட்டு கலகலகலகலகலன்னு இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்தாலே ஐயோ அந்த அம்மா வருதுடா அப்படியே நவந்துடுவோம். ஐயோ வந்துட்டான்டா அந்த இடம் ரெண்டாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிடுவோம். ஆக பிரியமானவர்களே, நாம் இந்த உயிர்ப்பின் மக்களாக இருக்கிறோம். அந்த உயிர்ப்பின் ஒளியை பெற்றிருக்கிறோம். அந்த ஒளியை தேடி வந்திருக்கிறோம். அந்த ஒளியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர்த்த ஆண்டவரை இந்த உலகிற்கு அறிவிக்க நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் இந்த உலகிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் அந்த தெய்வ முகத்தோடு வாழ வேண்டும். அந்த தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகமாக நாம் இருக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நடமாடும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு நம்மை அனுப்பியது அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய மீட்பு திட்டத்தில் நாம் பங்கேற்பதற்காக, பயணிப்பதற்காக என்பதை உணர்ந்து இந்த நாட்களிலே ஆண்டவரோடு பயணிப்போம். ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு மீட்பு திட்டம்? அதுக்காக பைபிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா போயிட்டு நான் உன்னை மீட்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அது சொன்னா ஓகே, ஒரு வீட்டில் ஜெபிக்கிறது. அந்த மீட்பு திட்டம் நமது வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நமது சொல் சிந்தனை சொல் செயல்களிலே அந்த மீட்பு திட்டம் வாழ்வாக்கப்பட வேண்டும். நமது வாழ்வே மீட்பு திட்டத்தின் வாழ்வாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எனவே இந்த ஒளி எழு ஒளி வீசு, ஆண்டவருடைய அந்த ஒளி ஆவியானவர் உனக்கு தரப்பட்டிருக்கிறது. அவர் அந்த ஒளியை உனக்கு உதித்துள்ளார், அவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு ஆண்டவர் ஆற்றலை தந்திருக்கிறார், சக்தியை தந்திருக்கிறார், நல்ல கணவனை தந்திருக்கிறார், நல்ல மனைவியை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல கைகாலை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், 3 வேலையை உண்பதற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றியை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை சுவைத்தவர்களால் இப்படி சும்மா இருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை சுவைத்த மக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இது இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த முதல் நாளில் இந்த அரை நாளை அற்புதமாக உமது மூவரு அருள் பிரசன்னத்தால் எங்களை வழி நடத்தினரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது ஒளியின் மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பான ஆண்டவரே, பல வேலைகள் மத்தியிலும், பல தடைகள் மத்தியிலும், பல சவால்கள் மத்தியிலும் உம்மை நாடி, உம்மை தேடி, உம்மை சுவைப்பதற்காக இதோ இந்த அற்புதமான நாளையும் இந்த இடத்தையும் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது இந்த மீட்பு திட்டத்தின் அற்புதமான பங்காளிகளாக, சாட்சிகளாக
சீடர்களாக தொடர்ந்து நாங்கள் வாழ, நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒளியை நாங்கள் தேர்ந்தெடுக்க, தெளிய, அறிந்து கொள்ள, அதை நாங்கள் அடைய தேவையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும்.